தமிழக உழவர் வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தர் ஆற்றியமலை பேசுகிறேன். பனைமர சாகுபடி பற்றி நான் பேசுகிறேன் உழவர்களுக்காக. பனைமரம் பொதுவாக ஒரு வறண்ட நிலப்பகுதியில் தான் வளரும், மானாவாரி நிலங்கள் தான் வளரக்கூடிய மரப்பெயர் தான் இது. நம்ம பனைமரங்கள் நட்டு ஒரு 5 ஆண்டுகள் கழித்தா கொலை வரும், பனங்குலை வரும். இப்போ ஒரு 400 மரம் ஒரு ஏக்கருக்கு நடவு செய்கிறத நாங்கள் சொல்கிறோம். இந்த 400 மரத்தில் நம்ம வருடம் பதநீர் எடுத்து அதை பதநீர் காய்ச்சலாம். உங்களுக்கு பனை வெல்லம் கிடைக்கும், பனங்கற்கண்டு கிடைக்கும். அப்போ ஒரு மரத்தில் ஆண் மரம் பெண் மரமாக இருந்தாலும் சரி, ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதம் சொல்கிறேன் 150 லிட்டரு பதநீர் எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு. அப்போ அந்த 400 மரத்தில் எடுத்த 60,000 லிட்ரு பதநீர் கிடைக்குது. அதை நம்ம காய்ச்சும் போது லிட்டருக்கு 10 லிட்டருக்கு ஒரு கிலோ பனை வெல்லம் எடுத்தால் கூட 6000 கிலோ கிடைக்குது. 6000 கிலோங்கிறது 6 டன்னு. 400 ரூபான்னு போட்டால் கூட 24 லட்சம் வருது. ஒரு ஆண்டுக்கு வெறும் 400 மரங்கள் ஒரு ஏக்கரில் பனைமரம் வளர்த்து எடுத்தோம். அது என்ன வரும்? 100 வருஷம் வரும் பனைமரம். 60 வருஷம் 70 வருஷம் 50 வருஷம் வரும் பனைமரம். போதுங்களா? இதில் இந்த பனங்கற்பட்டி பனங்கற்கண்டு பார்த்துங்க, லாபத்தை பார்க்க முடியுமா? உலக நாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம். அபரிவிதமான வளர்ச்சி. எத்தனையோ மாணவ நிலங்கள், ஆயிரக்கணக்கான மாணவ நிலங்கள் இருக்குது. வாங்குறவங்க விருப்பப்படுறவங்களுக்கு நாங்கள் ஆராய்ச்சி செய்து பனை விதைகளை நாங்களே உற்பத்தி பண்ணி நட்டு தரோம். பனை விதை வெட்டுறது, கல் இறக்குறது, அந்த பதநீர் இறக்குறது, பனங்கற்படி தயார் பண்ணுறது எல்லாம் பயிற்சி உங்களுக்கு தரோம் நாங்கள். ஆகவே எங்கள் ஆர்டி ஃபார்ம் ஹைடெக் நர்சரி ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நர்சரி. சந்தன மரத்தை பற்றி தான் அதிகமாக நான் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி சந்தன மரம், அகர மரம், செம்மரம். இப்போ பனை மரம் நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய மரம். அடியிலேருந்து நீர்களை வெளியே கொண்டு வர மரம். புரிதுங்களா? ஆகவே பனை மரம் தண்ணீர் தேவைப்படாது அதிகமாக. அப்போ உழவர்களுக்கு விவசாய நிலம் இப்போ வாங்குறாங்க நிறைய பேர். 100 ஏக்கர் 50 ஏக்கர் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு சிறந்த ஒரு பயிர் இது. அதிகமான லாபம் உங்களுக்கு. அது ஆண்டு கணக்கில் வந்துன்னு இருக்கும். 100 வருஷம் பனை மரம் வரும், 50 வருஷம் 60 வருஷம் இது இருக்குது. 5 ஆண்டுகள் தான் நம்மளுடைய இது பண்ணுறோம். ஆகவே இந்த பனை தொழிலை நம்ம அபிவிருத்தி பண்ணலாம். அரசாங்கம் மேற்கொண்டு செஞ்சால் ஒரு இண்டஸ்ட்ரி போட்டாவே நல்லாயிருக்கும். பனை வெல்லம் சிறந்த ஒரு கற்பு நம்மளுக்கு விஷயம், கற்பு விஷயம்னு சொல்கிற மரம். அதனுடையது உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பனை கற்பட்டி. சாப்பிட்டா உடம்பு நல்லது, நோய் தீர்க்கும், பல வியாதியில் தடுக்கும், காய்கள் பொம்மளிக்காது. ஆகவே பனங்கற்கண்டு சாப்பிட்டாலும் பதநீர் சாப்பிட்டாலும் சரி, பனை வெல்லம் சாப்பிட்டாலும் சரி. ஆகவே உழவர் பெருமக்கள் இந்த மானாவாரி நிலங்களில் வரப்பு வயல் இருக்கும் வரப்பு பகுதியில் போட்டாலும் சரி, ஊடு பயிரும் நல்லா இல்லை. தட்டைப்பயிறு கிட்டப்பயிறு, அந்த சோளங்கேலம் மானாவாரியில் போடுவாங்க இல்லையா, கம்பு கேழ்வரெல்லாம் விரிப்பாங்க. மானாவாரி வரைக்கிற பயிர் எதுவும் செய்யலாம். அதில் அந்த ஆண்டு காலம் பருவமழை வருகிறது.